ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் ரவீந்த் OnePlus கிட்ட இருந்து இப்போ புதுசாக OnePlus 12 5G சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடுத்து இந்தியாவிலும் வரப்போகுது. ஸோ அந்த வகையில் இப்போ சைனா மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கு, என்ன ப்ரைஸிங்கு கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த OnePlus 12 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நமக்கு லீக்ஸ்லாம் நிறையவே பார்த்துட்டோம். OnePlus 12 5G டிசைன். ஸோ இதான் டிசைன் ரவுண்ட் ஷேப்க்கான கேமரா மாடலோட இந்த மாதிரியான லுக்கில் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி 3 கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஒயிட், பிளாக், க்ரீன் அப்படின்ற கலர் ஆப்ஷன். இதில் க்ரீன் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ட்ரை பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக OnePlus ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அவங்க பின்பக்கம் ஒரு பிளைனான டிசைன் தான் எப்போவுமே கொடுப்பாங்க. பட் இந்த வாட்டி இந்த க்ரீன் கலர் பார்க்கும்போது ஒரு சின்ன டெக்ஸ்டரில் ஒரு பேட்டர்ன் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக OnePlus கிட்ட இருந்து இங்கே இருக்குது. மற்றபடி மொபைல் 220 கிராம்ஸ்க்கு வெயிட் 9.15 mm திக்னஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மினி சிங்கிள் தான், ஒரு பெரிய பல்கியான ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் கொண்டு வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இன்னும் கொஞ்சம் உங்களுடைய காம்பேக்ட்னஸை பெட்டர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பல்கியாக, இவ்வளோ பெருசாக, இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கணுமா அப்படின்றது என்னுடைய ஒரு கேள்வி. பர்சனலி எனக்கு வந்து இந்த மாதிரியான பெரிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பிடிக்காது. மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே 6.82 இன்ச்சஸ்க்கான கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான். QHD ப்ளஸ் ரெசல்யூஷன், அதாவது 2K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. LTPO 3.0க்கான டெக்னாலஜியில் வரக்கூடிய 120 ஹெர்ட்ஸ்க்கான வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்கான ஒரு டிஸ்பிளே. அதாவது 1 ஹெர்ட்ஸ்லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் டிஸ்பிளே ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் ஆட்டோமேட்டிக்காக அதோட யூசேஜை பொறுத்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது போக 4500 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு செம பீக்கான பிரைட்னஸ். இது OnePlus 11 கம்பேர் பண்ணும்போது செம பிரைட்டான டிஸ்பிளே. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி கூட சில இமேஜஸ்லாம் வந்துச்சு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது OnePlus 11 விட இன்னும் செம பிரைட்டான டிஸ்பிளேவாக இருக்குது. இது போக 2160 ஹெர்ட்ஸ்க்கான PWMக்கான டிமிங் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் HDR10+ டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் ரெயின் வாட்டர் டச் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு மழை பெய்யும் போதுமே, டிஸ்பிளேல தண்ணி ஸ்ப்ளாஷ் ஆகி இருக்கும் போதுமே நாம் அந்த டிஸ்பிளேவை டச் பண்ணி யூஸ் பண்ண முடியும். டச் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மேட் A+ கிரேடுக்கான டிஸ்பிளே Pro XTR BOE உடைய X1 டிஸ்பிளே இதில் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் டிஸ்பிளேவுடைய ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது சமதான். ஒரு ஃப்ளாக்ஷிப் டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் பேனல் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த க்ரீன் லைன் இஷ்யூ வருமா ப்ரோ அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக கேட்பீங்க. கண்டிப்பாக அதை நான் சொல்ல முடியாது, OnePlus அவங்க தான் சொல்லி ஆகணும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஃப்ளாக்ஷிப் அண்ட் ஹையர் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் போது அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி தான் இந்த சீரிஸை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ அதனால் மோஸ்ட்லி இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் கொண்டு வந்தாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது OnePlusக்கு ஒரு நெகட்டிவான பேரை தான் திரும்பவும் கொடுக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு ஜோனுக்கு போக மாட்டாங்க. கண்டிப்பாக இதில் கொஞ்சம் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். மற்றபடி இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி 5400 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் பல்காக பெருசாக இருக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம். அண்ட் இதை சார்ஜ் பண்ண 100 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங், 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 10 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான ஃபீச்சர்லாம் இங்கே இதில் இருக்குது. அடுத்து மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது அஃப்கோர்ஸ் Snapdragon 8 Gen 3 இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் Snapdragon 8 Gen 3 நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரீசெண்டாக வந்த ப்ராசஸர். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 2.1 மில்லியன் கிட்ட Antutu ஆக்சுவலி வந்துச்சு. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக 2.3 மில்லியன் வரைக்கும் இந்த OnePlus 12 ஸ்மார்ட் ஃபோனில் Antutu ரீச் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி Snapdragon 8 Gen 3 இதுதான் ஹையஸ்ட் Antutuன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இதில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புலேன்னு சொல்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் Snapdragon 8 Gen 3 அப்படின்னும் போது அது எப்போவுமே ஃப்ளாக்ஷிப் சீரிஸ், அதனால் பெர்ஃபார்மன்ஸில் குறை இருக்காது. பட் தெர்மல் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றது தான் மேட்ரு. ஏன்னா ப்ரீவியஸாக Snapdragon 8 Gen 2லேயே பார்த்தோம், அதுலேயுமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் தெர்மல் மேனேஜ்மெண்ட் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இதில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்கும்போது 9000 mm² ஒரு பெரிய வேப்பர் சேம்பருக்கான லிக்விட் கூலிங் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் நல்ல ஒரு தெர்மல் மேனேஜ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி OnePlus கிளைம் பண்ணுறாங்க. இருக்கா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போக LPDDR5X அண்ட் UFS 4.0க்கான ஸ்டோரேஜ் மாதிரியான இந்த விஷயங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்ட் மெயின் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரான்னு பார்க்கும்போது பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50 மெகா பிக்சல் சோனியுடைய லைட் 808 அப்படின்ற ஒரு புது ஃப்ளாக்ஷிப் சோனி சென்சார் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட இருக்குது. இது போக ஒரு 48 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட், இதுவுமே சோனியுடைய IMX 581 அப்படின்ற சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கடைசியாக ஒரு 64 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ 3x ஆப்டிக்கல் ஜூமோட OIS-க்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆம்னிவிஷன் சென்சார் தான். ஸோ அந்த வகையில் ஹார்ட்வேரை பார்க்கும்போது 3 கேமராவுமே இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளாக நல்ல கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து குறையுமே இல்லை. பட் இது சாஃப்ட்வேரில் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது அப்படின்றது தான் மேட்ரு. பட் அவங்க சாம்பிள்ஸ்லாம் காட்டுறது பார்க்கும்போது எப்பவும் போல நல்லா தான் இருக்குது. பட் ரியலில் அதெல்லாம் இருக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஹார்ட்வேராக பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டுக்கு என்னுடைய கேமரா ஹார்ட்வேர்ஸ் வந்து நல்ல ஹார்ட்வேர் தான். அதிலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது போக முன்பக்கம் செல்ஃபின்னு வரும்போது 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி
செல்ஃபி கேமரா இந்த வாட்டி கொடுத்துறாங்க. ஸோ ப்ரீவியஸாக 16 மெகா பிக்சல் எடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு அப்கிரேட் நல்ல விஷயம் தான். சோனியோட IMX615 அப்படின்ற சென்சார் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மட்டும் கொடுத்துட்டு 1080 பிக்சல் வீடியோ ரெக்கார்டிங்லாம் கொடுக்காம 4K வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. 4K 30 fps இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செல்ஃபி கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அதெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்லா தான் இருக்குது. இது போக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது, டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, எக்ஸாக்சஸ் ஹாப்டிக்ஸ் வைப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் புது டெக்னாலஜிக்கான ஒரு ஹாப்டிக்ஸ் அதில் யூஸ் பண்ணதுக்காக சொல்கிறாங்க. அண்ட் யூஸ்வலாகவே OnePlus ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது ஹாப்டிக்ஸ் ஃபீட்பேக் நல்லா தான் இருக்கும். ப்ரீவியஸாக உங்களுடைய OnePlus ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே ஹாப்டிக்ஸ் ஃபீட்பேக் நல்லாவே பண்ணியிருந்தாங்க, ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க. இதுலேயுமே அதை விட இன்னும் பெஸ்ட்டாக நாங்கள் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் OnePlus அப்படின்னும் போது ஹாப்டிக்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இது போக NFC சப்போர்ட் இருக்குது. பட் IP65க்கான ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக IP68 கொடுத்துருக்கலாம். ஏன்னா இப்போ 25,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் IP68க்கான ரேட்டிங்லாம் மோட்டரோலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த செக்மெண்ட்டில் போயிட்டு IP65 கொடுத்தது கண்டிப்பாக பிரச்சனை தான். ஏன்னா IP65 ஓகே, ரேட்டிங்லாம் ஓகே, நம்ம மழையில் போகலாம், பிரச்சனை இல்லை, டிஸ்பிளேல மழை தண்ணி வழிஞ்சாலுமே நமக்கு டிஸ்பிளே டச் பண்ணும்போது ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் ஓகே. பட் ஆனால் நம்ம அண்டர் வாட்டரில் யூஸ் பண்ண முடியாது, தண்ணிக்குள்ளே போட்டு யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு IP68 ரேட்டிங் இருந்தால் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அது இதில் இல்லை, இந்த செக்மெண்ட்டுக்கு இல்லை அப்படின்றது கண்டிப்பாக இதில் எனக்கு பிரச்சனையாக தான் தோணுது. மற்றபடி ஐஆர் பிளாஸ்டர் மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அலர்ட் ஸ்லைடர் OnePlus ஸ்மார்ட் ஃபோனில் எப்போவுமே எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த அலர்ட் ஸ்லைடரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலுடைய ப்ரைஸிங் சைனாவில் இவங்க செட் பண்ணி இருக்கக்கூடிய ப்ரைஸிங்னு பார்க்கும்போது அங்கே ஆக்சுவலி 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4299 yuan அப்படின்ற சைனீஸ் கரன்சிக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 50,000 மாதிரியான ஒரு ப்ரைஸிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக ஹையர் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்க்கும்போது 24GB RAM 1TB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 24GB ரேமெல்லாம் ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்றதே எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோ பெரிய ரேமெல்லாம் ஆக்சுவலி கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ பேர் வாங்குவீங்க அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். பட் மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது என்ன ப்ரைஸிங் எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் 50,000 லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது மோஸ்ட்லி இந்தியன் மார்க்கெட்டில் வரும்போது நம்ம 55,000 60,000 அந்த ப்ரைஸிங் உள்ள இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் யூனிட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது ஃபீச்சர்ஸாக கண்டிப்பாக ஹார்ட்வேர் லெவலில் நல்லாவே இருக்குது. இதை சாஃப்ட்வேரில் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் கண்டிப்பாக OnePlus அப்படின்னும் போது அவங்க நல்லா தான் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுடைய OSும் நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் நல்ல ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் தோணுது. மற்றபடி வரட்டும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜனவரி எண்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. 23ஆம் தேதி வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் அடிபட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் ஜனவரி மாதம் கண்டிப்பாக இந்த OnePlus 12 இந்தியன் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரியான ஃபீச்சரோட. ஸோ மற்றபடி இந்த OnePlus 12 சைனாவில் வந்துருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியன் அப்படியே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.